பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஆகஸ்ட் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் 2024 ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? ராசிநாதன் சுக்கிரன் புதனுடன் இணைந்து ராஜயோகாதிபதி சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகள் அப்படி சாதகமான நிலை இல்லாமல் இப்போ தாங்க மெல்ல மெல்ல ரிஷபராசிக்காரர்கள்லாம் அப்படியே எழுந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறீங்க. கிட்டத்தட்ட மாதம் முழுவதும் ராசிநாதன் திக்பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். திக்பலம் எங்கே? 4ஆம் இடத்தில் சுக்கிரனுக்கு திக்பலம். மனைவி, அம்மா, வீடு, வாகனம், கல்வி, தன் சுகம், காதல், தொழில் அப்படின்னு சகலமும் முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் நிச்சயமாக இருக்கும். 10ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக இருந்து இரு சுபர்களின் தொடர்பில், சுக்கிரன் புதனின் தொடர்பில் வரக்கூடிய அமைப்புகளில் மிகப்பெரிய தொழில் யோகம், தொழில் மேன்மை இருக்கக்கூடிய ஒரு மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. தொழிலில் லாபம், வேலையிட நன்மை, குறிப்பாக இரும்பு, பழசு, அழுக்கு, நிலத்தை தோண்டி அதிலேருந்து வரக்கூடிய கனிமம், பெட்ரோலியம் மாதிரியான துறைகளில், இல்லை நானே பழசு வைக்கிறாங்க இது மாதிரியான அமைப்புகளில் இருக்குங்க. இரும்பு, மெட்டல் டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மிகப்பெரிய மேன்மைகள் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். சனி 10ஆம் இடத்தோட வலுத்து அமர்ந்திருக்காருங்க. அந்த அமைப்புகளில் தொழில் விருத்தி அடைய போகுது. இது அனைத்தும் சனியின் காரர்கள் வழியிலேயே இருக்கும். இதுக்கு முன்னுக்கு என்ன நடந்தது? அதிகமான முயற்சி தேவைப்பட்டது. இப்ப முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே ஆகஸ்ட் மத்திய பகுதியிலிருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2022 இருந்து இருக்கும். அடுத்ததாக லோன் அப்ரூவல் ஆகல, அது பத்தியான எந்த ஒரு நற்செய்தியும் வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய சகல ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்ப இங்க வீடு வாகன அமைப்புகள்ல நீங்கள் நினைத்த வீடு, நீங்கள் நினைத்த வாகனம் அல்லது வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எவ்வளவு நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இன்னும் கீ கிடைக்காம இருக்குங்கன்ற மாதிரியான வீடு சொத்து சேர்க்கைக்கான ஆரம்பம், அதை பற்றியான ஏதோ ஒரு டாக்குமெண்ட் அப்படி நகரக்கூடிய முன்னேற்றம் இருக்கும். ஏன்? 4ஆம் பாவகம் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் 4ஆம் பாவகத்தை ராஜயோகாதிபதி பாக்கியாதிபதி சனி பார்க்குறாரு. அங்கேயே 5ஆம் அதிபதி அமர்ந்து இருக்கக்கூடிய உன்னத மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் வீடு, தொழில், மனைவி, அம்மா அமைப்புகளில் ஒரு மேன்மை, நல்லது, சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 நிச்சயமாக இருக்கும். இதற்கு அடுத்த நிலையாக 11ஆவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு, வழக்கு வம்பு மாதிரியான அமைப்புகள் இருந்தீங்கன்னா அது நமக்கு சாதகமாக முடிந்து நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளியில் வந்துடக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஆகஸ்ட் 2024 இருக்கும். மாத ஆரம்பத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி சந்திரன் ஆட்சியாக இருந்து பிற்பகுதியில் அவரே 10ஆம் இடத்துல ஒளியாக இருக்கிறது. இது ஏன் இந்த 10ஆம் இடத்துல இந்த மாதத்தில் அதிகமாக அழுத்தி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி இந்த மாதத்தில் அதிகபட்ச புனித நிலையை அடைகிறார். லக்னத்துக்கு யோகரும் அவர் தான், 10ஆம் அதிபதியும் அவர் தான். முயற்சி ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்தோட ஒளி நிறைந்த பூர்ண பௌர்ணமி சந்திரனாக இருந்து சுக்கிரன் தொடர்பில் இருக்கும் பொழுது இந்த மாதம் அதி உன்னத மாதமாகவே தொழில் சார்ந்த அமைப்புகளில் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்தில் சந்திரன், அமாவாசை சந்திரன், ஒளி இழந்திருக்கணும். முதல்ல சொன்ன மாதிரி 3, 11ஆம் பாவகங்கள் பாவர்களால் ஆக்கிரமிக்கப்படும் பொழுது அந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய, ஏன் உபஜயஸ்தானம் தொட்டது தொடங்கக்கூடிய, நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 நிச்சயமாக இருக்கும். 20ஆம் தேதிக்கு பிறகு 3ஆம் ஸ்தானாதிபதி அப்படியே பிற்பகுதியில் வரும்பொழுது தொழிலில் மேன்மை இருக்கக்கூடிய அமைப்பு, இவ்வளவு நாள் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க, முயற்சி பண்ணிட்டாங்க, லாபத்தை கண்ணில் காட்ட முடியலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் லாபமாக மாறக்கூடிய ஒரு மாதமாகவே ஆகஸ்ட் 2024 நிச்சயமாக இருக்கும். மாத இறுதியில் சுக்கிரன் கேதுவோடு இணைந்து நீச்ச நிலையை ஏற்றாரு. ஸோ நீச்ச நிலை அப்படின்றது ஒரு மாதிரியான பலவீனமான ஒரு நிலை தான். பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில், அழகு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க சற்று கவனமாக இருக்கணும். சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு, ராகுவோட சேர்ந்தா மோசம், கேதுவோட இருந்தால் பரவாயில்ல. ஒரு மாதிரி சாந்தமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை அப்படி தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு நிலையை கேது செய்வார். அதனால கேதுவோடு அவர் சேருவது அவ்வளோ பெரிய பாதகங்கள் இல்லை. பெண் குழந்தையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தைகள் வழியில் வயதுக்கேற்றாற் போல இளம் தம்பதியினருக்கு பெண் குழந்தைகள் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் மிகப்பெரிய நற்செய்திகள் வரக்கூடிய ஒரு மாதம். 5ஆம் இடத்தோடு ஒரு நல்ல 2 சுபர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக பெண் குழந்தைகள் அமைப்புகளில், குழந்தைகள், பிள்ளைகள், வாரிசு அமைப்புகளில் லாபம் இருக்கக்கூடிய தன்மை, பிள்ளைகள் வழியில் சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை, பிள்ளைகளே நீங்கள் நினைச்ச மாதிரியாக உங்களுக்கு பெருமையை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டு 5ஆம் பாவகத்தினுடைய அற்புதங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதெல்லாம் விட என்னது, அடுத்ததாக இந்த ஷேர் மார்க்கெட்டு,
யூடியூப்பில் இருக்கிறீங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யூக வணிகம், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கேன், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன், நானே வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளுக்கு எல்லாம் ஆன்லைன் வழியில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியான சாதகமான நிலையும், அதற்கு பிற்பகுதியில் புதன் ஒரு மாதிரி வக்ர நிலை அடைகிறார். அதனால் அதற்கு பிற்பகுதியில் பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாமல் இருந்து இதற்கு அடுத்த நிலையாக செப்டம்பருக்கு மேலே எதையும் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள்லையும் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லாத ஒரு மாதமாகவும் இந்த ஆன்லைன் மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் இருக்கும்.